குட் மார்னிங் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்ப்போம் ஹவு வி ஆர் கோன் ட்ரேட் அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம பிளாஸ்ட் ப்ராஃபிட் பண்ண போகிறோம் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து நான் கால் சைடு வந்து 440 குவான்டிட்டிஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ரீசன் பிஹைண்ட் என்னென்னா, இப்போ வந்து இப்போ வந்து 82,500லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ மேலே போய்ட்டு இருக்குது. இப்போது மேலே போயிட்டு இப்போ வந்து திருப்பி 82,747லேருந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் ஹையர் லோவர் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்து கரெக்டாக இஎம்ஏ ரிஜெக்ஷனில் நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் 440 குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு 82,952 வரைக்கும் போகணுன்னு ஒரு லைக் இருக்குது. பார்ப்போம். இது வந்து நமக்கு 543 இஸ் அவர் டார்கெட். இங்கே பார்ப்போம் இது நம்ம டார்கெட் ஹிட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 3,000 5,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இங்கே வந்து புட் சைடு வந்து 416 லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ திருப்பி வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகுது புட் சைடு. ஓகே, 700 5,000 வந்து 700 ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. ஓகே, திருப்பி 3,000. ஸோ பார்க்கலாம் மக்களே, இது வந்து எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா மொமெண்டம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து டார்கெட் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ 543 இயர்ஸ் டார்கெட். அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டாப் லாஸும் வச்சுருக்கேன். 382 இஸ் அவர் ஸ்டாப் லாஸ். பார்ப்போம் மக்களே இது எப்படி போகுதுன்னு.
ஓகே மக்களே, ஸோ நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. அண்டு இது வந்து 337 வரைக்கும் போயிருக்கு. நம்ம 345 சம்திங் நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். பட் இது வந்து 537 வரைக்கும் தான் போயிருக்கு. நம்ம டார்கெட் 545 சம்திங் வச்சுருந்தோம். பட் இது வந்து நான் கொஞ்சம் மேலே போயிட்டு நம்ம கீழேயும் வந்திருக்கு. 371 வந்திருக்கு. ஸோ ஃப்ளக்சுவேஷன் இஸ் டூ மச் ஹை. ஸோ அப்புறம் லைக் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு அண்ட் செகண்ட் ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிருக்கு இப்போது. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுவோம் இந்த ட்ரேட். ஏன்னா இப்போ வந்து ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 82,957 கிட்ட வருது. ஸோ இது வந்து லைக் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்கேஸ் திருப்பி ஏதாச்சும் ரெட் கேண்டில்ஸ் வந்துச்சுன்னா we will exit from this trade. இங்கே வந்து திருப்பி ஒரு ரெட் கேண்டில் இப்போ ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இஎம்ஐக்கு கீழே வந்துச்சுன்னா we will exit from this trade. ஸோ கரெக்டாக 82,981 லெவல் நான் ட்ரா பண்ணியிருந்த லெவல். ஸோ அந்த லெவல் வந்து டச் ஆகி கீழே வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இங்கே வந்து இஎம்ஐ வந்து பிரேக் டவுன் ஆகிட்டே இருக்குது, which is not good because இது வந்து 82,981 is the crucial resistance level. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த கேண்டில் வந்து இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஓகே, பட் இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா which is not good. So we will exit from this trade. இன்னும் 1 minute இருக்குது. ஓகே மக்களே, நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து இஎம்ஐ கீழே க்ளோஸ் ஆகுது அண்ட் இங்கே வந்து ஒரு ஆரோ இண்டிகேஷன் இருக்குது which is not good. ஓகே, ஸோ 29,000ல் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம் which is good profit. ஓகே, ஸோ உங்களுக்கு லைக் என்னோட ப்ரீமியம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னா @wikibond555 இருக்குது என்னோட பர்சனல் டெலிகிராம் சேனல். ஸோ அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி யூ கேன் ஜாயின் இன் மை டெலிகிராம் சேனல். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் QR கோட் இருக்குது, யூ கேன் ஸ்கேன் அண்ட் ஜாயின் இன் மை பர்சனல் லைக் என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஸோ அதில் நான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. So if you like this video, do subscribe to my channel and like my video. So thank you guys, thank you makle for watching my video. Have a great day.